தெர்மோடைனமிக்ஸ் கண்டினியூ பண்றோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்றதை பார்த்தோம். இப்போ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்றதை எடுத்துக்கலாம். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வேணும்னா 1 mole ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கோங்க. 1 mole ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கோங்க. பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுங்க. பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுங்க. சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ல 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்குது, 10 moles ஆஃப் சால்வெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்தால்பி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தாக்கா -69.49 கிலோஜூல் பர் மோல் வருது. -69.49 கிலோஜூல் பர் மோல் வருது. சரி, இப்போ இங்க இந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், இந்த என்தால்பி சேஞ்ச், இந்த ப்ராசஸ்னுடைய என்தால்பி சேஞ்ச் என்னன்னு சொல்லலாம்னா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்லலாம். சரி, இந்த இதுல என்னென்ன நடக்குது அன்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ HCl கேஸ் வந்து இப்படி எடுத்துக்கிறோம். இந்த Cl னுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த Cl னுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுல ஒரு எலக்ட்ரான் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இருக்குது. ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர்ல வந்து இது மாதிரி எழுதுறோம் வாட்டர். இப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரி, ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த ஆக்சிஜன் லோன் பேரை ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் பேர் Cl பக்கம் போகுது. சரி, இப்போ இதனால என்ன ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் கிட்ட இப்போ ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் பேர் Cl பக்கம் போயிருது. பாண்ட் பேர் Cl பக்கம் போச்சுன்னா Cl கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த Cl இந்த பாண்ட் பேரை கெயின் பண்ணதுனால Clக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பேரை லூஸ் பண்ணதுனால ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அடுத்து இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை ஏத போறோம். டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை ஏதும் போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் எப்படி கொடுக்கணும்னா இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்றதுனால கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதுக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ். அதாவது ஆக்சுவலி இந்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ இதுக்கு லாஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கனால இதுக்கு +1 கொடுக்குறோம். இதுக்கு கெயின் ஒரு எலக்ட்ரான் இருக்கனால இதுக்கு -1 கொடுக்குறோம். ஆல்ரெடி +1 இருக்கனால 0. இதை தான் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரோனியம் அயான். இது என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரோனியம் அயான்ட்டு சொல்றோம். இப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் என்ன பண்ணுதுன்னாக்கா சால்வேஷனுக்கு போகுது. இந்த ஹைட்ரோனியம் அயான் எதுக்கு போகுதுன்னா ஹைட்ரேஷன் என்ற ப்ராசஸ்க்கு போகுது. இப்போ இந்த ஹைட்ரேஷன்ல என்ன நடக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இந்த ஹைட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது ஹைட்ரேஷன்னால நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹைட்ரேட்டட் அயான் கிடைக்கும். ஹைட்ரேட்டட் அயான் கிடைக்கும். ஹைட்ரேட்டட் அயான்ல என்னென்ன இருக்குன்னாக்கா ஒன்னு பிரைமரி ஷெல் இருக்கும், ஒன்னு வந்து பிரைமரி ஷெல் இருக்கும், இன்னொன்னு என்னன்னா செகண்டரி ஷெல் இருக்கும். ஒன்னு வந்து பிரைமரி ஷெல் இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி ஷெல் இருக்கும். எப்படி இந்த பிரைமரி ஷெல்லும் செகண்டரி ஷெல்லும் இருக்குது அன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் என்ன பண்ணுதுன்னாக்கா இந்த ஹைட்ரோனியம் அயான் இப்படி ஏதுறோம். இது கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அட்லீஸ்ட் ஆக்சிஜன் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குதான்னா இல்ல. அப்ப என்ன பண்ணுன்னா இந்த ஹைட்ரோனியம் அயான் அதர் வாட்டர் மாலிகுல்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு மட்டும்தான் போகும். அதனால இங்க பிரைமரி ஷெல் செகண்டரி ஷெல் இந்த இடத்துல சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா நெய்பரிங் வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு இப்படி போகுது. இதுவும் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகுது, இதுவும் ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது, இது இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது. இந்த ஆக்சிஜன் இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகுது. யாரோடனா வாட்டர் மாலிகுல்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது. இப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இந்த வாட்டர் மாலிகுலோட நடந்திருக்குது. இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்திருக்குது. இந்த வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்திருக்குது. இந்த வாட்டர் மாலிகுலோட இங்க ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த வாட்டர் மாலிகுலோட இங்க ஹைட்ரஜன் பாண்டிங், இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்திருக்கு. இப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் மூவ் ஆகுதுன்னா இது கம்ப்ளீட் சிஸ்டம் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரேட்டட் அயான் சொல்றோம். இந்த
ஹைட்ரேட்டட் அயான் ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்க எல்லாம் ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம், எனர்ஜி லிபரேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஹைட்ரஜன் பாண்ட் அட்ராக்ஷன் தானே. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த Cl மைனஸ் எடுத்துக்கலாம். இந்த Cl மைனஸ் என்னுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இந்த Cl பாத்தீங்கன்னா தேர்ட் பீரியட்ல வருது. தேர்ட் பீரியட்னா 3D ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த Clல 3D ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் வேக்கண்டா தான் இருக்கும். அப்போ இது வேக்கன்ட் ஆர்பிட்டால ப்ரொவைட் பண்ணுது. இந்த Cl மைனஸ் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால ப்ரொவைட் பண்ணுது. சரி, இது என்ன பண்ணுச்சுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால ப்ரொவைட் பண்ணுது. இப்போ வாட்டர் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ Cl மைனஸ்ல இருக்கக்கூடிய வேக்கன்ட் ஆர்பிட்டாலும் இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேரும் ஓவர்லாப்பிங் போயிட்டு என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு டேட்டிவ் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி ஒரு டேட்டிவ் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சிஜன் கான்ட்ரிபியூட்டராகவும் Cl மைனஸ் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணி இப்படி டேட்டிவ் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது போல டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி டேட்டிவ் பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Cl மைனஸ்க்கும் ஆக்சிஜன் ஆஃப் வாட்டருக்கும் இடையில டேட்டிவ் பாண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்படி டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்படி டேட்டிவ் பாண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இது என்னன்னு சொல்றேன்னாக்கா இதை தான் என்னன்னு சொல்றேன்னா பிரைமரி ஷெல் அன்ட்டு நம்ம சொல்றோம். இது என்னன்னு சொல்றேன்னாக்கா பிரைமரி ஷெல் அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம பிரைமரி ஷெல்லை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, பிரைமரி ஷெல் என்றது சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு இப்படி போகுது. இதை என்னன்னு சொல்றேன்னாக்கா செகண்டரி ஷெல்ன்ட்டு சொல்றோம். செகண்டரி ஷெல்ன்ட்டு சொல்றோம். இந்த கம்ப்ளீட் திங் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரேட்டட் Cl மைனஸ் அயான் அன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த Cl மைனஸ் மூவ் ஆகுதுன்னா இது கம்ப்ளீட்டா இந்த சிஸ்டம் மூவ் ஆகுது அன்ட்டு அர்த்தம். ஓகேவா? இதை தான் ஹைட்ரேஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த ஹைட்ரேஷனை பத்தி பார்த்திருக்கோம். இந்த ஹைட்ரேஷன் அன்ட்டு பார்க்கும்போது எல்லாமே அட்ராக்ஷன் தான் அன்ட்டு தெரியுது. இந்த HCl கேஸை நீங்க வாட்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா அட்ராக்ஷன் தான் நடக்குது. பாண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரே ஒரு இடத்துல தான் பாண்ட் பிரேக் ஆச்சு. எங்கன்னா இங்க தான் பிரேக் ஆயிருக்கு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்ட் ப்ரொடக்ஷன் தான். இங்க பாத்தீங்கன்னா டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பாத்தீங்கன்னா பிரைமரி ஷெல்ல டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்டரி ஷெல்னால ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால அட்ராக்ஷன்னால தான் எனர்ஜி லிபரேட் ஆகுது. அதனால தான் இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன்னா எக்ஸோதெர்மிக் அன்ட்டு நம்ம சொல்றோம். மைனஸ்னா எக்ஸோதெர்மிக். இவ்வளவு எனர்ஜி லிபரேட் ஆகுது அன்ட்டு சொல்றோம். ஸோ இந்த எனர்ஜியை தான் இந்த ஹீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்தால்பி ஆஃப் இந்த ப்ராசஸை தான் சொல்யூஷன் ஃபார்மேஷன் அன்ட்டு சொல்றோம். இதை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்தால்பி ஆஃப் ப்ராசஸ் சொல்றோம். இதை தான் என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் சொல்றோம். சரி, அப்ப என்தால்பி ஆஃப் சொல்யூஷன்ன்றது என்னன்றது பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா HCl 1 மோல் எடுத்துக்கிறோம். 1 மோல் ஆஃப் HCl கேஸ் எடுத்துக்கிறோம். 10 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர்ல பாஸ் பண்றோம். 10 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர்ல பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா HCl.10H2O இந்த சொல்யூஷன் கிடைக்குது. இதுக்கு என்தால்பி எவ்வளவுன்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்தால்பி ஆஃப் திஸ் ப்ராசஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -69.49 கிலோஜூல் பர் மோல். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து இவ்வளவு. இப்போ அடுத்து இது நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா 1 மோல் ஆஃப் HCl கேஸ் எடுத்துக்கலாம். 1 மோல் ஆஃப் HCl கேஸ் எடுத்துக்கலாம். 25 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கலாம். 25 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கலாம். 1 மோல் ஆஃப் HCl கேஸை 25 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர்ல பாஸ் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷனை நம்ம இப்படி எழுதலாம். இப்போ இங்க இந்த ப்ராசஸ்க்கு என்தால்பி எவ்வளவுன்னா இந்த ப்ராசஸ்னுடைய என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -72.27 கிலோஜூல் பர் மோல் இப்படி சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கேஸ் வந்து 1 மோல் தான். ஆனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பாத்தீங்கன்னா இதுல 10 மோல்ஸ் இதுல 25 மோல்ஸ். இங்க 10 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, இங்க 25 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி எவ்வளவு லிபரேட் ஆகுதுன்னா 69 தான் லிபரேட் ஆகுது. ஆனா இங்க 72 லிபரேட் ஆகுது. ஏன்னா இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதிகம், அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அதிகம். அப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஹைட்ரேஷன் அதிகமான எக்ஸ்டென்ட்ல நடந்திருக்கும். இங்க ஹைட்ரேஷன் கம்மியான எக்ஸ்டென்ட்ல நடந்திருக்கும்.
இங்க ஹைட்ரேஷன் அதிகமான எக்ஸ்டென்ட்ல நடந்ததுனால இங்க எனர்ஜி லிபரேஷன் வந்து அதிகமா இருக்குது. இங்க அதிகமான ஹீட் வந்து லிபரேட் ஆயிருக்குது நம்ம சொல்றோம். அப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகுது? டைலூஷன் நடக்குது. டைலூஷன் நடந்தா என்ன ஆகுது? எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடந்துனே இருக்குது. எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாகுது. எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? எனர்ஜி லிபரேஷன் அதிகமாகும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ வந்து இப்போ இன்னும் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரைஸ் பண்ணலாம். இன்னும் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரைஸ் பண்ண என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 mole ஆஃப் HCl கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 200 moles ஆஃப் லிக்விட் வாட்டர்ல பாஸ் பண்றோம். இப்போ சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா 1 mole ஆஃப் HCl இருக்குது, 200 moles ஆஃப் வாட்டர் இருக்குது. இதுக்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுனா இந்த ப்ராசஸ்க்கு என்தால்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -74.2 கிலோஜூல் பர் மோல் சொல்லலாம். -74.2 கிலோஜூல் பர் மோல் இதுக்கு சொல்றோம். அப்போ வாட்டர் ஆட் பண்ண வாட்டர்னுடைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதிகமாக்கினா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரைஸ் பண்ண என்ன ஆகுதுன்னாக்கா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன், அதாவது இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டட் என்ன ஆகுதுன்னா அதிகமாயினே போகுது. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டட் வந்து அதிகமாயினே போகுது. ஓகே, இப்படி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதிகமாக்கினே போறோம். இப்போ எங்கேக்கு வந்துட்டோம்னாக்கா இந்த ஏக்யூன்னு போறோம். ஏக்யூன்னா என்ன அர்த்தம்னாக்கா ஏக்யூன்னு போட்டா இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் சொல்லணும். இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் சொல்லணும். அது அப்படின்னா இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்னா இதுக்கு மேல டைலூஷன் பண்ண தேவையில்லை மீனிங். ஓகே, இப்போ வந்து இங்க என்ன எழுதணும்னாக்கா HCl aqueous இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன். இப்போ இதுக்கு என்தால்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -75.1 கிலோஜூல் பர் மோல் இப்படி சொல்றோம். அதாவது இங்க வந்து இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் வாட்டர் ஆட் பண்ணாலும் இந்த டெல்டா H சேஞ்ச் ஆகாது, இதே வேல்யூ தான் இருக்கும். இதுக்கு மேல எவ்வளவுதான் வாட்டர் ஆட் பண்ணி போனாலும் டெல்டா H சேஞ்ச் ஆகாது, இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ டெல்டா H எது வரைக்கும் சேஞ்ச் ஆயின்னு வருது? இன்ஃபனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் வரைக்கும் சேஞ்ச் ஆயின்னு வருது நம்ம சொல்றோம். அப்போ இந்த HCl வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரைஸ் பண்ண என்தால்பி, அதாவது எக்ஸோதெர்மிக் நேச்சர் என்ன ஆகுதுன்னா அதனுடைய எக்ஸ்டென்ட் அதிகமாயினே போகுது. எப்போ வரைக்கும்? இன்ஃபனைட்லி டைலூட்டட் ஸ்டேஜ் வரைக்கும் நடக்குது. இன்ஃபனைட்லி டைலூட்டட் ஸ்டேஜ் ஆன பின்னாடி நீங்க வாட்டர் ஆட் பண்றது தேவையில்லை நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா என்தால்பி ஆஃப் டைலூஷன். என்தால்பி ஆஃப் டைலூஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, என்தால்பி ஆஃப் டைலூஷன்னா என்ன நம்ம இங்க பார்க்க போறோம். சரி, என்தால்பி ஆஃப் டைலூஷன் வேணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த சொல்யூஷனுக்கு சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இந்த சொல்யூஷனுக்கு சர்டன் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இதுல வந்து 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்கணும். 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்கணும். பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் இருக்கணும். பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா தானே பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் வரும். சரி, அப்போ நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கினீங்க, இதுக்கு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த சொல்யூஷன் நீங்க எவ்வளவு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சொல்யூஷன்ல 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. சரி, 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்கிற மாதிரி சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. இதுல என்ன பண்றீங்கன்னா இதை டைலூஷனுக்கு எடுத்துன்னு போங்க. அப்படின்னா இதுல சால்வெண்ட் ஆட் பண்ணுங்க. இதுல என்ன பண்றீங்கன்னா நீங்க சால்வெண்ட் ஆட் பண்றீங்க. இதுல சால்வெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா இதை விட கம்மியா இருக்கும். ஏன்னா சால்வெண்ட் ஆட் பண்றீங்கல்ல, சால்வெண்ட் ஆட் பண்றீங்கன்னா டைலூஷன் தானே மீனிங். அப்ப டைலூஷனுக்கு நீங்க எடுத்துன்னு போறீங்கன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தானே மீனிங். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் இப்ப டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல நீங்க சால்வெண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைலூஷனுக்கு இந்த ப்ராசஸை நீங்க எடுத்துன்னு போனீங்க. இதை டைலூஷனுக்கு எடுத்துன்னு போனதுனால இந்த ப்ராசஸ்ல சேஞ்ச் ஆன ஹீட், அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்வால்வ்டு இன் திஸ் ப்ராசஸ், அதை என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் டைலூஷன் சொல்றோம். இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட்டை வந்து என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் டைலூஷன் நம்ம சொல்ல வரோம். என்தால்பி ஆஃப் டைலூஷன் இந்த ப்ராசஸை சொல்றோம் நம்ம. சரி, இப்போ அப்போ என்தால்பி ஆஃப் டைலூஷன் வேணும்னா என்ன செய்யணும்னா சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூஷனுக்கு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எவ்வளவு வால்யூம் எடுத்துக்கிறீங்கன்னா எவ்வளவு வால்யூம் எடுத்துக்கணும்னா 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்கிற மாதிரி வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சால்வெண்ட் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா இதை விட கம்மியா இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் டைலூஷன் நம்ம சொல்றோம்.
சரி, நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷனை பார்க்க போறோம். என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். சரி, என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் என்ன பண்ணோம்னாக்கா, anhydrous salt, anhydrous salt 1 mole எடுத்துக்கோங்க. anhydrous salt 1 mole எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் anhydrous copper sulfate, anhydrous copper sulfate, anhydrous salt 1 mole எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, required quantity of water ஆட் பண்ணுங்க. required quantity of water ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாத்துங்க. ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாத்திடுங்க. ஓகே, இது என்னன்னா ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாத்திடுங்க. அதாவது anhydrous சால்ட் எடுத்துக்கினீங்க. இந்த anhydrous சால்ட்ல வந்து required quantity of water ஆட் பண்ணீங்க. இந்த anhydrous சால்ட் எவ்வளவுன்னா 1 mole. இதுல required quantity of water ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரேட்டட் சால்ட் கிடைக்குது. இப்போ இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட், எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் அன்ட்டு சொல்றோம். அப்போ என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் என்ன பண்ணோம், anhydrous salt 1 mole எடுத்துக்கணும். anhydrous salt 1 mole எடுத்துக்கிறீங்க. அதுல வந்து required quantity of water ஆட் பண்றீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹைட்ரேட்டட் சால்ட் கிடைக்குது. இப்போ இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் அன்ட்டு நம்ம இதை சொல்ல வரோம். சரி, அடுத்து பார்க்கறது என்னன்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். அடுத்து என்ன பார்க்கறோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு பார்க்கறோம். இப்போ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், நியூட்ரலைசேஷன்னா யாருக்கு இடையில ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன்னா யாருக்கு இடையில ரியாக்ஷன் சொல்லலாம், ஆசிடுக்கும் பேஸ்க்கு இடையில ரியாக்ஷனை தான் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு சொல்றோம். ஓகே, எவ்வளவு ஆசிட் எவ்வளவு பேஸ் ரியாக்ட் ஆகணும்னா 1 gram equivalent of acid, 1 gram equivalent of acid 1 gram equivalent of base ஓட ரியாக்ட் ஆகணும். 1 gram equivalent of acidக்கு 1 gram equivalent of base தேவைப்படும். ஓகேவா, இந்த ஆசிட் இவ்வளவு ஆசிடும் இவ்வளவு பேஸும் ரியாக்ட் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. இப்போ இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட்டை தான் என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். இப்போ ஜென்ரலா ஆசிடுக்கும் பேஸ்க்கும் ரியாக்ஷன் நடந்து சால்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனாக்கா ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா, அப்போ இந்த ப்ராசஸ்ல லிபரேட் ஆன ஹீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். அப்போ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுக்கு எப்படி டெஃபினிஷன் சொல்றோம், 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் வந்து 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. அப்போ எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுதோ அதை தான் என்னன்னு சொல்லணும்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு நம்ம சொல்லணும். சரி, இப்போ ஆசிட் அனும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கலாம். பேஸ் அனும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கலாம். இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். ஆசிட் அதாவது HCl aqueous அப்படி எடுத்துக்கலாம். பேஸ் NaOH aqueous அப்படி எடுத்துக்கலாம். NaOH aqueous அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து என்ன பண்றோம்னா HCl aqueous 1 mole எடுத்துக்கலாம். 1 moleனா 1 gram equivalent அப்படி சொல்லலாம். ஏன் 1 mole 1 gram equivalent சொல்றேன்னா n ஃபேக்டர் வந்து HClக்கு 1. HCl வந்து ஒரு H+ தான் கொடுக்கும். அப்போ HClக்கு n ஃபேக்டர் 1 இருக்குனால நம்பர் ஆஃப் மோல்ஸும் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸும் ஈக்குவலா இருக்குதுன்ட்டு சொல்றோம். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு 1 mole எடுத்துக்கோங்க. அப்படின்னா 1 gram equivalent. சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவுனா 1 gram equivalent. இப்போ இது ரெண்டு ரியாக்ஷனுக்கு வச்சுன்னா என்ன கிடைக்கும்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். சால்ட் வந்து NaCl அண்ட் வாட்டர் இப்படி கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன ஹீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -57.32 கிலோஜூல், -57.32 கிலோஜூல் பர் மோல் இவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆயிருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு சொல்றோம். அதாவது 1 mole ஆஃப் HClலும் 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் போயிட்டு சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும்போது இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணிருக்குது. மைனஸ்னா எக்ஸோதெர்மிக் லிபரேட் ஆகுது, இவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு சொல்றோம். இதை என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். எப்படி என்று பார்க்கும்போது இது 1 moleனா 1 gram equivalent, இது 1 gram equivalent. அதனால இதை என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இதை வந்து வேற விதமா பார்க்கலாம். இந்த டெஃபினிஷனை வேற விதமா பார்க்கலாம். இந்த HCl aqueous, HCl சொல்யூஷன்ல எப்படி இருக்குன்னா H+ அயான்ஸாவும் Cl- அயான்ஸாவும் இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல எப்படி இருக்குன்னா Na+ அயான்ஸாவும் OH- அயான்ஸாவும் இருக்கும்.
இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா NaCl சொல்யூஷன் கிடைக்கும். NaCl எப்படி இருக்குன்னா Na பிளஸ் அயான்ஸ் ஆகும், Cl மைனஸ் அயான்ஸ் ஆகும் இருக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்னா வாட்டர் கிடைக்கும்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெக்டேட்டர் அயான்ஸை கேன்சல் பண்ணிடலாம். எது எதெல்லாம் ஸ்பெக்டேட்டர் அயான்ஸோ அதை கேன்சல் பண்ணலாம். இங்க ஸ்பெக்டேட்டர் அயான் எதுனாக்கா ஒன்னு வந்து Na பிளஸ் அயான், ஒன்னு வந்து என்னன்னா Na பிளஸ் அயான், Na பிளஸ் அயானை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து Cl மைனஸ் அயான், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க H பிளஸும் OH மைனஸும் ஸ்பெக்டேட்டர் அயன் கிடையாது. Hக்கும் O இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா H பிளஸ் aqueous combines with OH minus aqueous to give what in the sense water. இங்க பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் HClயும் சோடியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணா என்ன நடக்குதுன்னா H பிளஸ்க்கும் O மைனஸ் ஆஃப் ஓக்கும் இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பாண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுனால தான் இங்க வந்து ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. எவ்வளவு லிபரேட் ஆச்சுன்னா -57.32 கிலோஜூல் பர் மோல் லிபரேட் ஆயிருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங் ஆசிட் இந்த ஸ்ட்ராங் பேஸையும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னாக்கா H பிளஸ்க்கும் இந்த OH மைனஸ்க்கு இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. வேற எதுவுமே நடக்கல. இந்த பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்னா 57.32 கிலோஜூல் பர் மோல் லிபரேட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்போ இந்த HClக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய நியூட்ரலைசேஷன் அந்த என்தால்பியை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 1 mole of H plus ions combines with 1 mole of OH minus ions to form 1 mole of water while how much heat is liberated. அப்போ எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆச்சோ அதை தான் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்றோம். அப்போ ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் பேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய நியூட்ரலைசேஷன் அந்த என்தால்பியை எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா 1 mole of H plus ions 1 mole of OH minus ions ஓட கம்பைன் ஆயிட்டு 1 mole of water ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? சரி, அப்போ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுக்கு டெஃபினிஷன் இப்படி கூட நம்ம சொல்லியிருக்கோம். எப்போ யாருக்கு ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு தான் சொல்லியிருக்கோம். ஏன் ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு தான் இப்படி என்தால்பி ஆஃப் இந்த டெஃபினிஷனை என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுடைய இன்னொரு டெஃபினிஷன் சொல்லணும். வீக் ஆசிடுக்கு சொல்லக்கூடாதா பாத்தீங்கன்னா வீக் ஆசிட் வந்து இது போல கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. ஆனா ஸ்ட்ராங் ஆசிட் பாத்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் பண்ணவே அது பாட்டுக்கு டிசோசியேட் ஆயிருது. ஆனா வீக் ஆசிட் இது மாதிரி டிசோசியேட் ஆகாது கம்ப்ளீட்டா. அது டிசோசியேட் ஆகிறதுக்கு அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதனால அந்த வீக் ஆசிட் வந்தாலும் சரி வீக் பேஸ் வந்தாலும் சரி அங்க இந்த ப்ராசஸ் மட்டும் நடக்காது, இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நடக்காது, டிசோசியேஷன் என்ற ஸ்டெப்பும் நடக்கும். அதாவது அது ஓனா டிசோசியேட் ஆகாது, அதை கம்ப்ளீட்டா டிசோசியேட் பண்ண வைக்கணும், அதுக்கு எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த டெஃபினிஷனை வந்து என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்லலாம் யாருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸுக்கு மட்டும்தான் சொல்லணும். வீக் சப்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. அப்போ ஜென்ரலா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன்னா என்ன பாத்தீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸோட கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போயிட்டு சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும்போது எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இதுதான் ஜெனரல் டெஃபினிஷன். இந்த லாஸ்ட் ஸ்டெப் எழுதிருக்கும்ல இந்த வாட்டர் ஃபார்மேஷன், இதை வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸுக்கு மட்டும்தான் சொல்லணும். எல்லாருக்குமே இதை எல்லா ஆசிட் பேசஸ்க்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா வீக் சப்ஸ்டன்சஸ் வந்துச்சுனாவே அங்க மாறிடும், அதனால சொல்றோம். சரி, இப்போ இன்னொரு ஸ்ட்ராங் ஆசிட் இன்னொரு ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷனை பார்க்கலாம். அதுக்கு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். சல்பூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கணும். இந்த சல்பூரிக் ஆசிடை சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்றோம். ஸோ என்ன கிடைக்குதுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது. இங்க கிடைக்கக்கூடிய சால்ட் என்னன்னா Na2SO4 சால்ட் கிடைக்குது, அப்புறம் வாட்டர் கிடைக்குது. இது போல ரியாக்ஷன் நடந்திருக்குது. இந்த சல்பூரிக் ஆசிட் ஆக்வஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ், சோடியம் சல்பேட் ஆக்வஸ் இப்படி இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ்க்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்னுடைய என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுன்னா -57.32 கிலோஜூல். ஓகே, இந்த ப்ராசஸ்னுடைய என்தால்பி எவ்வளவுனாக்கா -57.32 கிலோஜூல் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்லாமா சொல்லக்கூடாதா என்றதை நம்ம செக் பண்ணலாம். இங்க வந்து சல்பூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்குது, 1/2 மோல் இருக்குது. சல்பூரிக் ஆசிட் வந்து 1/2 மோல். சல்பூரிக் ஆசிட்க்கு n ஃபேக்டர் வந்து 2. அதனால இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வரும்.
அது எவ்வளவுனா 1 கிராம் ஈக்குவலன்ட். சல்பூரிக் ஆசிட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுனா ஆஃப். இதுக்கு n ஃபேக்டர் எவ்வளவுனா 2. ஏன்னா இது 2H+ அயன்ஸை கொடுக்கறதுனால கொடுத்து இருக்குது இந்த ரியாக்ஷன்ல. பாருங்க இங்க H2SO4 இருக்குது, இங்க H2வே இல்ல, ஹைட்ரஜனே இல்ல. அப்படின்னா இந்த சல்பூரிக் ஆசிட் 2H+ அயன்ஸை கொடுத்ததுனால தான் இங்க வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? சரி, அதனால இந்த சல்பூரிக் ஆசிட்க்கு n ஃபேக்டர் எவ்வளவுனா 2. அப்போ இந்த 2வை இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ் வரும். அப்படின்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். அப்புறம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா 1 மோல், இங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, இதுக்கு n ஃபேக்டர் 1, அதனால இதை வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட் நம்ம சொல்லலாம். அப்போ 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆசிட் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் பேஸோட கம்ப்ளீட் ரியாக்ஷன் போயிட்டு இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணதுனால இது என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்று சொல்றோம். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்க்கும் ஸ்ட்ராங் பேஸ்க்கும் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எவ்வளவுன்னு சொல்லணும்னா -57.32 கிலோஜூல் சொல்லலாம். அப்போ எல்லா ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் எல்லா ஸ்ட்ராங் பேஸ்க்கும் இடையில என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -57.32 கிலோஜூல் பர் மோல் சொல்லலாம். அப்போ எந்த ஸ்ட்ராங் ஆசிட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஸ்ட்ராங் பேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கிடையில ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் கம்ப்ளீட், அதுக்கிடையில நியூட்ரலைசேஷன் இந்த டெஃபினிஷன் பிரகாரம் நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ஒரு சப்ஸ்டன்ஸை வீக்கா மாத்திக்கலாம், ஒரு சப்ஸ்டன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட் என்ன எடுத்துக்கிறோம்னா HCl ஆக்வஸ் எடுத்துக்கிறோம். வீக் பேஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் எடுத்துக்கிறோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ். இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சால்ட் என்னன்னா NH4Cl ஆக்வஸ். அமோனியம் குளோரைட் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் வந்து வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ HCl பார்த்தீங்கன்னா 1 மோல்னு சொல்லலாம். இந்த 1 மோல் என்னன்னு சொல்லலாம்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் சொல்லலாம். ஏன்னாக்கா 1 மோல் இதுக்கு n ஃபேக்டர் வந்து எவ்வளோன்னா 1. அது அமோனியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோன்னா 1 மோல் சொல்றோம். அதுக்கு n ஃபேக்டர் 1 இருக்கறனால 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் ஈக்குவலன்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த HClலும் அமோனியம் ஹைட்ராக்சைடு இது போல ரியாக்ஷனுக்கு போகும்போது இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பிரகாரம் ரியாக்ஷனுக்கு போகும்போது எவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுதுனாக்கா 51.5 கிலோஜூல் 51.5 கிலோஜூல் பர் மோல் இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுது நம்ம சொல்ல வரோம். சரி, அப்படின்னாக்கா இதை வந்து என்தால்பி ஆஃப் திஸ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி இவ்வளவு. இப்போ இங்க HCl எவ்வளவு ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட், அமோனியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு ரியாக்ஷன் போச்சுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். அப்போ 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆசிடும் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் பேஸும் ரியாக்ஷனுக்கு போயிட்டு இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணிக்குதுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்றோம். இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி இருக்குதுன்னா இதை விட கம்மியா இருக்குது, இதை விட கம்மியா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இதை விட கம்மியா இருக்குது. ஏன் இதை விட கம்மியா இருக்குது நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கணும். ஸ்ட்ராங் ஆசிட் என்னன்னா HCl ஆக்வஸ். இந்த HCl எப்படி இருக்குன்னா சொல்யூஷன்ல டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். டிசோசியேட்டட் ஃபார்ம்ல கம்ப்ளீட்டா டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஏன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா வீக் பேஸ் எடுத்துக்கணும். வீக் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுன்னா பார்ஷியலா டிசோசியேட் ஆயிட்டு என்ன கொடுக்குன்னா அமோனியம் அயான்ஸ் அண்ட் OH- அயான்ஸை கொடுக்கும். ஏன் பார்ஷியலா டிசோசியேட் ஆகுது? ஏன்னா இது வீக். இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதுக்கு இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதுக்கு இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னா இவ்வளவு எனர்ஜி இதுக்கு தேவைப்படுது. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா டிசோசியேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் திஸ் பேஸ். இந்த பேஸ் அயனைஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. சரி, அயனைசேஷன் எனர்ஜினா ரெண்டு விதமான டெஃபினிஷன் இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜினா சப்போஸ் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, இதுக்கு மீனிங் என்னன்னா சோடியம் கேசியஸ் ஸ்டேட்ல எடுத்துக்கின்னு இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Na+ கேஸ் வரும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா இங்க அயனைசேஷன் என்ன அர்த்தம்னா இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுது. அதனால இந்த அயனைசேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன டிசோசியேஷன் சொல்றோம். அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு டிசோசியேஷன் எனர்ஜி எவ்வளவுன்னா 5.86 கிலோஜூல் பர் மோல். அப்போ 5.86 கிலோஜூல் ஆஃப் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும் மீனிங். சரி, இப்போ இந்த H+ அயான்ஸும் இந்த OH- அயான்ஸும் கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா வாட்டரை கொடுக்குது. வாட்டர் கொடுக்குது. இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்னா
இந்த ப்ராசஸ்ல இவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ -57.32 கிலோஜூல் எனர்ஜி வந்து லிபரேட் ஆகுது. அப்போ H பிளஸ் வந்து OH மைனஸோட சேர்ந்து வாட்டர் குடிச்சிச்சுன்னா அப்போ இவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்ட்டு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா ஓவரால் ப்ராசஸை பார்க்கறோம். இந்த ஓவரால் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும் எனர்ஜி சேஞ்ச் பார்க்கலாம். காமன் திங்ஸை கேன்சல் பண்ணிடலாம். H பிளஸ் கேன்சல் பண்ணிடுங்க, OH மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங்க இப்போ எழுத போறோம். இங்க வந்து என்ன இருக்குதுன்னா HCl aqueous இருக்குது, HCl aqueous இருக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடு aqueous இருக்குது லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா அமோனியம் அயான் aqueous இருக்குது, அமோனியம் அயான் aqueous. அடுத்து Cl மைனஸ் aqueous இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னா வாட்டர் இருக்குது. இப்போ இதுக்கு என்தால்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இங்க 5.86 பிளஸ் இது இவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்குது. சிஸ்டம் கன்சியூம்ஸ் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட், system liberates this much amount of heat. So what is the net amount of heat involved? Net amount of heat involved பாத்தீங்கன்னா இவ்வளவு வருது. net amount of heat involved இவ்வளவுதான். அப்படின்னாக்கா இந்த 1 gram equivalent of HCl 1 gram equivalent of ammonium hydroxide கம்ப்ளீட்டா நியூட்ரலைசேஷன் போச்சுனாக்கா இவ்வளவு ஹீட்டை லிபரேட் பண்ணுது. அதனால இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட் HCl வெர்சஸ் வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்றோம். அப்போ இங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் சப்ஸ்டன்ஸ் வந்ததுனால இது கொஞ்சம் எனர்ஜியை கம்ப்ளீட் டிசோசியேஷனுக்கு கன்சியூம் பண்றதுனால என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் டிக்ரீஸ் ஆயிருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் டிக்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன, கம்மி ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ், அது கம்ப்ளீட் டிசோசியேஷன் போறதுக்கு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து கன்சியூம் பண்ணிக்குது. அதனால என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா இப்போ ஆசிட வீக்காவும் பேஸை வந்து ஸ்ட்ராங்காவும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆசிட் வந்து என்னன்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிட்டு அசிட்டேட் அயான் அண்ட் H பிளஸ் அயான்ஸா மாறத்துக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதுன்னாக்கா 2.1 கிலோஜூல் ஹீட் தேவைப்படுது. அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். இந்த வீக் ஆசிட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிட்டு அயான்ஸா மாறத்துக்கு இவ்வளவு ஹீட் தேவைப்படுது. அடுத்து ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸா இருக்கனால இது வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட்டட் ஃபார்ம்ல தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டா டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்குதுன்னு சொல்றோம். இந்த H பிளஸ் இந்த OH மைனஸும் கம்பைன் ஆயிட்டு இந்த H பிளஸும் இந்த OH மைனஸும் கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் கொடுக்குது. இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்னாக்கா இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்னா 57.32 கிலோஜூல் ஹீட் லிபரேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஓவரால் என்னன்னு பார்க்கலாம். காமன் திங்ஸை கேன்சல் பண்ணிடுங்க, H பிளஸை கேன்சல் பண்ணிடுங்க, OH மைனஸை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ஆக்வஸ் இருக்குது. சாரி, லெஃப்ட் சைட்ல அசிட்டிக் ஆசிட் ஆக்வஸ் இருக்குது. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் இருக்குது. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அசிட்டேட் அயான் இருக்குது. அடுத்து Na பிளஸ் இருக்குது, Na பிளஸ் இருக்குது. அடுத்து வாட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இங்க என்தால்பி சேஞ்ச், இந்த ப்ராசஸ்க்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்குது. அதாவது -55.22 கிலோஜூல் கிடைக்குது. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் 1 கிராம் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் போயிருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு 1 கிராம் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் போயிருக்குது. இப்படி ரியாக்ஷன் போகும்போது எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆயிருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். அப்போ அசிட்டிக் ஆசிடுக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இடையில என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எவ்வளவுன்னா -55.22 சொல்றோம். ஏன்னாக்கா ஏன் இது 57.32 விட கம்மியா இருக்குது அன்ட்டு பார்க்கும்போது அசிட்டிக் ஆசிட் கொஞ்சம் ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது, கன்சியூம் பண்ணிக்குது கம்ப்ளீட் டிசோசியேஷன் போறதுனால அன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னாக்கா இப்போ என்ன பார்க்குறோம்னா வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு இடையில நியூட்ரலைசேஷன் நடந்தா எவ்வளவு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் பாத்தீங்கன்னா -55.22 கிலோஜூல் சொல்றோம். இப்போ வீக் ஆசிட மாத்தலாம். வீக் ஆசிட் என்ன எடுத்துக்கலாம்னா HCN எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் பேஸ் அதே சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. என்ன சால்ட் கிடைக்கும்னா சோடியம் சைனைட் சால்ட் கிடைக்கும். இப்போ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், இதுக்கு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்க இது வந்து வீக் ஆசிட், இங்க இது வந்து வீக் ஆசிட், ரெண்டுத்திலயும் ஸ்ட்ராங் பேஸ் தான், சேம் தான் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் 55.22 இருக்குது மைனஸ்.
இப்போ இதுக்கு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேம் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு சொல்லுது. என்னது? இங்க வந்து வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட், இங்க வீக் ஆசிட் HCN தானே. ரெண்டுத்திலயும் வீக் ஆசிட் தான் இருக்குது, ரெண்டுத்திலயும் ஸ்ட்ராங் பேஸ் தான் இருக்குது. அப்ப ஏன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சேஞ்ச் ஆச்சு? ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துச்சு? இங்க எவ்வளவு இருக்குது? ஜஸ்ட் 12.13 தான் லிபரேட் ஆகுது. ஆனா இங்க 55.22 லிபரேட் ஆகுது. ஏன் இவ்வளவு கம்மியா லிபரேட் ஆச்சு? பாத்தீங்கன்னா HCN உடைய ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம பார்க்கலாம். HCN உடைய ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 10⁻10. அசிட்டிக் ஆசிட் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 10⁻5. அப்போ அசிட்டிக் ஆசிட் டிசோசியேஷன் டெண்டன்சி 10⁻5 டைம்ஸ் கிரேட்டர் than that of HCN. ஓகேவா? அப்போ HCN டிசோசியேஷன் டெண்டன்சி 10⁻5 டைம்ஸ் லெஸர் than that of அசிட்டிக் ஆசிட். அதனாலதான் இந்த HCN வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் போறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது அசிட்டிக் ஆசிடை விட. அதனால என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது அசிட்டிக் ஆசிடை விட நம்ம சொல்றோம். அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்ன ஆகும்? குறையும். அசிடிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிசோசியேஷன் எனர்ஜி ஃபார் கம்ப்ளீட் டிசோசியேஷன் அதிகமாகும். அதனால என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்ன ஆகும்? கம்மியாகும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ்க்கு நம்ம போக போறோம். வீக் ஆசிட் என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். வீக் ஆசிட் என்னன்னாக்கா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். வீக் பேஸ் எடுத்துக்கலாம். வீக் பேஸ் என்னன்னாக்கா அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்குமே நியூட்ரலைசேஷன் நடக்குது. நியூட்ரலைசேஷன் நடந்தா சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அமோனியம் அசிட்டேட் சால்ட் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரியாக்ஷனுக்கு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுக்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுன்னு பார்க்குறோம். என்தால்பி சேஞ்ச் எவ்வளவுனா -49.36 கிலோஜூல். -49.36 கிலோஜூல். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க ரெண்டுமே வீக். ஆனா இங்க ஒண்ணுதான் வீக். ஆனா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி இருக்குது? -12 தான். இங்க ரெண்டுமே வீக்கா இருந்தா கூட -49. என்னக்கா இதுக்கு Ka வேல்யூ வந்து -10⁻10 ரொம்ப கம்மியா இருக்குனால தான் இப்படி. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதுக்கு இதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது பாத்தீங்கன்னாக்கா 2.1 கிலோஜூல் தேவைப்படுது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதுக்கு இதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னாக்கா 5.26 கிலோஜூல் தேவைப்படுது. அடுத்து இந்த அசிட்டிக் ஆசிட் கொடுக்கக்கூடிய H+ அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கக்கூடிய OH- கம்பைன் ஆயிட்டு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இங்க எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதுன்னா -57.32 கிலோஜூல் லிபரேட் ஆகுது. Now what is the net amount of heat involved? அசிட்டிக் ஆசிட் இவ்வளவு அப்சர்வ் பண்ணுது, அமோனியம் ஹைட்ராக்சைடு இவ்வளவு அப்சர்வ் பண்ணுது. இந்த H+ OH- கம்பைன் ஆயிட்டு வாட்டர் ஃபார்ம் ஆகுறதுனால இவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுது. வாட் இஸ் த ஓவரால், வாட் இஸ் த நெட் ஹீட் இன்வால்வ்ட் இஸ் 49.36. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எவ்வளவு சொல்லலாம்னா -49.36 கிலோஜூல். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னாக்கா HF எடுத்துக்கலாம். இப்போ HF எடுத்துக்கிறேன். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு அனுப்புறேன். HF வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். இது ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. இங்க என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இங்க என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -68.58 கிலோஜூல் பர் மோல். ஓகேவா? இப்போ HF வந்து 1 மோல் இங்க எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு 1 மோல் எடுத்துக்கணும். அப்படின்னா HF வந்து 1 கிராம் ஈக்குவலன்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு 1 கிராம் ஈக்குவலன்ட். ஏன்னா ரெண்டு பேருக்கும் N ஃபேக்டர் 1 தான். அப்படின்னா இந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்ச் என்னன்னு சொல்லலாம்? என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். இது என்னது? HF வந்து வீக் ஆசிட். அப்படி இருக்கும்போது என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் எப்படி 57.32 விட அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க. இந்த F-க்கு ஹைட்ரேஷன் டெண்டன்சி ரொம்ப அதிகம். அதனால இந்த F- ஹைட்ரேஷனுக்கு நல்லா போனதுனால, அதிகமான எக்ஸ்டென்ட்க்கு போனதுனால நிறைய ஹீட் லிபரேட் ஆகுது. அதனால தான் இங்க ஹீட் வந்து 57.32 விட அதிகமா இருக்குது. இங்க ஆக்சுவலி என்னென்ன நடக்குது? இந்த HF கொஞ்சம் எனர்ஜி கன்சியூம் பண்ணுது கம்ப்ளீட் டிசோசியேஷனுக்கு. அடுத்து H+ OH- கம்பைன் ஆயிட்டு வாட்டர் கொடுக்குது. அப்போ எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுது? -57.32 கிலோஜூல் லிபரேட் ஆகுது. இந்த F- பயங்கரமா அதிகமான எக்ஸ்டென்ட்ல ஹைட்ரேஷன் போறதுனால இதுவும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அதனாலதான் இங்க என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன்